பிரைஸ் தி லார்ட். இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 102 அதிகாரம் 25 வசனம். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பாகவே இருக்கிறார். அதனால்தான் மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது உங்களுடைய பெயர் என்ன என்று சொல்லி கேட்டான். மோசே கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, ஐ எம் த லார்ட் அப்படின்னார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றார். கவனிக்க, அதனாலதான் அவர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். வானங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கரத்தின் கிரிகளாயிருக்கிறது. அப்போ பூமியையும் வானங்களையும் இந்த உலகத்தில் உண்டானவைகள் எல்லாவற்றையும் இயேசுநாதருடைய கரம் சிருஷ்டித்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு உண்டாவதற்கு முன்பாகவே அவர் இருக்கிற தெய்வமாயிருக்கிறார். இன்றைக்கோ நேற்றோ எப்பயோ அவர் தோன்றினவர் அல்ல, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஏனால் அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஏனென்றால் அவர் மூலமாய்தான் இந்த உலகம் முழுவதும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டுதான் சிருஷ்டிக்கப்பட்டது. இது அவருக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.